வெல்கம் டு திரு சீசன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போகிறது தமிழ்ல கிழமை 2 படம். அந்த 2 படமே வந்துட்டு ஜாலியாக நீங்க பார்க்கலாம், உங்க குடும்பத்தோடு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துருமா, மாலிவுட் டைம்ஸ் அப்படின்ற படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், இது ஒரு டேரக்டராக ட்ரை பண்ற ஒரு பையனோட கதை அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து சினிமா டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப கனவு. ஸோ எனக்கு வந்து நான் அந்த மைண்ட்ல நான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இந்த படம் நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஸ்டார் படம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ற மாதிரி பொதுவாக இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே வந்துட்டு நம்மளுக்கு செருப்பால அடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் அது கிடையாது, இந்த படம் வேற மாதிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சினிமால இருக்கிற டாட் சைடு எவ்வளவு முள்ள மாதிரி தானே பண்ணுவாங்க, முடிச்ச வைக்க தானே பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மொத்தமா இறக்கியிருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ படத்தோட கதை வந்து சிம்பிள் தான். வினீத் மாதவன் அப்படின்ற பையன் வந்துட்டு ஒரு பெரிய ஹாரர் ஃபிலிம் டேரக்டர்னு நினைக்கிறான். ஸோ அவன் டேரக்டர் ஆனா இல்லையாங்கிறதான் படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் ரொம்பவே கனெக்ட் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் கதை திருட்டா அப்படின்ற ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் படம் சூப்பராக இருந்துச்சு, ஒரு சீனுமே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் செகண்ட் ஹாஃப்மே அதே சூப்பராக கொண்டு போயிருந்தாலுமே நிறைய இடத்துல லாக் அடிக்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க கதை ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே கொண்டு போய் முடிக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் தடுமாறுவாங்க. அது நம்மளுக்கு பார்க்கவே நல்லா தெரியும். ஏன்னா எங்கேயும் கொண்டு போய் ஏதோ கடைசியில் முடிக்கணும் அப்படின்னு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் எனக்கு பொறுத்தவரை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அது வந்து எனக்கு பெருசாக சினிமா பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட இருக்கலாம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். பட் காமெடிஸாக பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக லாக் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் வரும். மற்றபடி இந்த படத்தை நீங்க குடும்பத்தோட ட்ரை பண்ணி பார்க்கலாம், தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. நஸ்லின் சூப்பரா பண்ணி பார்ப்பல, ஒரு நல்ல வாட்சா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட டேரக்டர் பட்ட ஒரு விஷயத்தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அடுத்து 2வது படமான இனலா ஹோம்ஸ் 3. ஸோ இனலா ஹோம்ஸ் 1, 2 பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ பார்ட் 1ல வந்துட்டு நம்ம இனலா ஹோம்ஸ் வந்துட்டு அவங்க அண்ணன் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க, பெரிய டிடெக்டிவா ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட்ல பார்த்தாக்க அவங்க பெரிய டிடெக்டிவ் ஆயிடுவாங்க அண்ட் நிறைய கேஸ் சால்வும் பண்ணுவாங்க. தென் இப்போ தேர்ட் பார்ட்ல நம்ம எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா, அதாவது நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸே கடத்திட்டாங்கன்னா ஸோ அவங்களை எப்படி நம்ம மில்லி பாபி ப்ரௌன், அதாவது நம்ம இனலா ஹோம்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க இந்த படத்தோட கதை. ஸோ பொதுவாக இனலா ஹோம்ஸ் அப்படின்ற படத்தோட சிம்பிளான ஒரு பேஸ் என்னன்னா, படம் செம்ம ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கும் அண்ட் நிறைய எதிர்பாராத ட்விஸ்டும் இருக்கும். அடுத்த மாதிரி விறுவிறுன்னு கொண்டு போவாங்க. நல்லா ஜாலியா காமெடியா ஒரு சில இடத்துல வந்து செம்ம ஹியூமர்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த வைப்ல தான் இந்த படமும் கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல பாருங்க நான் சொல்லுவேன். டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் 11 அவங்களை பத்தி சொல்ல வேணும், பெர்ஃபார்மன்ஸை பிரிச்சு மிஞ்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஐயா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஐயா ஹென்றி கேவில் ஐயா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஐயா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் பார்ட்ல சூப்பரா பண்ணிப்பாரு. பட் இதுல அவருக்கு ஸ்கிரீன் பிளேஸ் கம்மியா இருந்தாலுமே நல்லாவே பண்ணியிருந்தாரு, கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 4 வருமானு கேட்டீங்கன்னா தெரியல, மேபி வரலாம். எனக்கு தெரிஞ்சு முடிச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இனலா ஹோம்ஸ் பொறுத்த அளவு ஃபர்ஸ்ட் 2 பார்ட் அளவுக்கு இல்லைனாலுமே இது ஒரு நல்ல படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். பெருசா உங்களுக்கு டிசப்பாயின்ட்லாம் பண்ணாது. அந்த 2 பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு நல்ல படம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். எனக்கு இந்த படம் பிடிச்சி. பட் என்னோட ஃபேவரட் வந்து செகண்ட் பார்ட் தான். இது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க நம்ம இனலா ஹோம்ஸ் நல்லா டிடெக்டிவ் வைஸ் சூப்பரா கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால எனக்கு செகண்ட் பார்ட் ரொம்ப. ஸோ இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல உங்க குடும்பத்தோட நீங்க பார்க்கலாம். ஸோ தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லர் படம் பார்த்தா ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த 2 படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.